நீ மட்டுமா என்னோட தப்பா நடந்துக்கிட்ட? நீங்க 4 பேரும் சேர்ந்து தானே தப்பு பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆன அப்புறம் நீ எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுவ? இல்ல அவங்க தான் உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? ஏன் மறுபடியும் உன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? என்னடா தனியா பஸ் நிஜா கூட்டு வந்துட்ட? டேய் என்னடா கேட்குறேன் போயிட்டே இருக்க. வர வர உன் போக்கே சரியில்லடா. பசங்க சொல்றது கரெக்டாக தான் இருக்கு. உனக்கு மோகினி போய் பிடிச்சின்னு சொல்றாங்கடா. டேய் என்கிட்டயாவது உண்மையை சொல்லி தரடா. நீங்கள் கேட்டப்பெல்லாம் நான் சொல்லல, இப்போ சொல்கிறேன். நான் அந்த காலேஜ் பொண்ணை லவ் பண்ணுறேன். எந்த காலேஜ் பொண்ணுடா? டேய் நம்ம 4 பேர் அந்த காலேஜ் பொண்ணு அந்த பொண்ணா? மச்சான் உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலடா. மச்சான் அதெல்லாம் சரிடா. அவ உன்னை லவ் பண்றாளா? 2 பேரும் லவ் பண்ணுறோம், ஊர் சுற்றுறோம். அவளை தான் கல்யாணமே பண்ணிக்க போகிறேன். மச்சான் நீ காமெடி தானே பண்ற? மச்சான் நீ கல்யாணம் பண்ணிச்சிக்க கண்டிப்பா உன் தலையில கழுதை தூக்கி போட்டுடா. என் லவ்வரை கெடுத்துட்டீங்களேடா. டேய் வெல்ல வண்டியறா. ரஜினி இல்லு, உன் கூட கொஞ்சம் பேசணும், பாப்பலாம். அதான் நான் சொல்லிட்டேன்ல, எதுக்கு இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற? எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும்டி, நாளைக்கு உனக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். நீ வரணும், இல்ல உன் வீட்டுக்கே வந்துடுவேன். ஏய் எல்லாம் புரிஞ்சிருச்சுடா. இவளுக்காக தான்டா குமார் ரமேஷை போட்டிருக்கான். அப்படின்னா புரியல? அடுத்த குறி நமக்கு தான். இப்போ என்னடா பண்றது? ஏன்டா அவன் இப்படி ஆயிட்டான்? லவ்வுடா, லவ். ஃப்ரெண்டுன்னு மட்டும் சாதாரணமாக நினச்சிடாதரா. ஏற்கனவே அவன் பழைய ஃப்ரெண்டை பாட்டில் விட்டு கொண்டிருக்கான், ஞாபகம் இருக்குல்ல? அதே தான் நமக்கும். நாம முந்திக்கணும்டா. முதல்ல குமாரை போடணும், அடுத்து கையோட அவளை போடணும். என்னடா வந்ததுலேருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற? புர்ரா சார் ரொம்ப ரொமான்ஸ் மூடில் இருக்காரு, அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஏய், நானே ரமேஷ் செத்த சோகத்தில் இருக்கேன், ஏதோ பேசிக்கிட்டு. அது இல்லடா, கலர் கலரா ட்ரெஸ் பண்ற, எங்கெங்கேயோ போற, அதான் கேட்டேன். ஏய், அதான் முக்கியமா? ஃப்ரெண்டு போயிட்டான், நானே வேதனையில் இருக்கேன், நீங்க வேற.
ஏய் நம்ம ரமேஷை போட்டவன் யாருன்னு எனக்கு தெரியும்டா. யாரா? அவன்தான் நம்ம பங்காளி. நம்ம பொண்ணை கெடுத்தமே அந்த பொண்ணோட லவ்வர். அவன் தான்டா போட்டிருக்கான். ஏய் அவன் வெறும் தண்ணி பாம்புடா. அவன் எவனாலும் தான் சொல்றான். அவனை போடுறான்டா. ஏன்டா? அப்படின்னு என்ன போடுங்கடா. டேய் நாயே, நீ எவ கூடயே போய் தொலைய வேண்டியதாடா. அதுக்கு எதுக்குடா ரமேஷ கொன்ன? என்ன அவ பிளான் போட்டு கொடுத்தாளா? என்னடா பாக்குற சொல்றோம். உங்களை பார்க்க பார்க்க அதே நம்ம தாண்டா வருது. அதான் உங்களை கொன்னதாண்டா அவனுக்கு கிடைப்பா. இனிமே நீ சொன்ன மாதிரி அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க பார், உன் மனசுல நான் ஆசை வளர்த்துட்டேன். உன்னை அப்படியே விட்டுட்டு போகவும் எனக்கு மனசு வரல. உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு தான் வந்தேன். இங்க பார், இனிமே அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றேன்ல. ஏன் வெளியூர் போயிட்டாங்களா? என் ஃபீலிங் உனக்கு புரியல குமார். நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவனுக்கு எப்பவுமே நமக்கு குறுக்க வரமாட்டானுங்க. வர முடியாது. என்ன அவங்க 3 பேரையும் கொன்னுட்டேன். திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரானுங்க. அதான் அதான் கொன்னுட்டேன். கொலை பண்ணிட்டியா? கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே கொன்னுட்டியா? பயமா இருக்கு. உன்னை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. பழி வாங்கிட்டியடி. என் கையாலேயே
பண்ணுவீங்க? நான் கருப்பு போயிடுச்சேன்னு தற்கொலை பண்ணிட்டு செத்துறணுமா? பொம்பளைக்கு மட்டும்தான் கருப்பு, ஆம்பளைக்கு இல்லையாடா? என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நடந்ததுக்கு பேர் கருப்பழிப்பு இல்லை, பலாத்காரம். அவ்வளவுதான். கெட்டு போறதுக்கு நான் என்ன கத்திரிக்காயா? உங்களை மாதிரி நானும் ஒரு மனுஷ ஜென்மண்டா. நீ என்ன கொல்ல போறியாடி? உன்னை கொன்னு துண்டு துண்டா வெட்டி இந்த காரை நான் வீச போறேன்டி. நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னை கொன்னுட்டு தாண்டா சாவேன். வாடா வா. ரஞ்சினி, என்னை மன்னிச்சு ரஞ்சினி. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அந்த நேரத்தில் ஆறுதலாக இருக்க வேண்டிய நானே உன்னை உதாசீனப்படுத்திட்டேன். என்னை விட உனக்கு தான் வலி அதிகம், இழப்பு அதிகன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய விளையாட்டுத்தனத்தினாலையும் அவசர புத்தினாலையும் தான் இவ்வளோ நடந்துச்சு. இனி உனக்கு நான் இருக்கேன் ரஞ்சினி. இதில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீ போ ரஞ்சினி, உனக்கு ஆம்பிஷன் இருக்கு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. போ ரஞ்சினி.